பிள்ளைக்கரி. நரசிம்மவர்ம ராஜாவிடமிருந்த சேனாதிபதி பிராமணர் பரஞ்சோதி. அவர்தான் சிவனடியாராகி சிறு தொண்டர் என்னும் நாயனார் ஆனது. அவரை சோதிக்க எண்ணிய ஈஸ்வரன் வடதேசத்து பைரவ உபாசகர் ரூபத்தில் வந்து பிள்ளைக்கறி பண்ணி போடு என்று அவரிடம் கேட்டார். வீட்டுக்கு ஒரே பிள்ளையாக உள்ள ஒரு நரபசுவை பாகம் பண்ணாமல் அதை மட்டும்தான் சாப்பிடுவது. 6 மாதத்துக்கு ஒரு தரம்தான் நம் சாப்பாடு. அது இந்த பிள்ளைக்கறிதான். இன்றைக்கு நாம் சாப்பிடும் தினம், அதனால் அதை செய்து போடு என்று கூறினார். சிவ உபாசகரான எங்கோ வடதேசத்திலிருந்து 6 மாதம் சாப்பிடாமல் இருந்துவிட்டு இன்று நம் வீட்டிற்கு வந்து இப்படி கேட்கின்றார். நமக்கும் ஏகபுத்திரன் தானே இருக்கின்றான். அதனால் நாம் வேறு யார் பிள்ளையோ பிடித்து வரப் போவானேன் என்று நினைத்து சிறிதும் கூட தயங்காமல் சீராளன் என்னும் தன் பிள்ளையை அவன் அன்னை பிடித்து கொள்ள சிறு தொண்டர் அறிந்து பாகம் பண்ணி அதிதிக்கு படைத்தனர். அது தங்கள் பிள்ளை